நாம் கடவுளோடு உறவாடும் பொழுது நமது ஒரு பக்கம்தான் நமக்கு தெரியும். கோவிலுக்கு போவதும் நம்புவதும் அவரை கும்பிடுவதும் அவருக்கு நைவேத்தியம் படைப்பதுமாக இருக்கிறோமே தவிர அவற்றை அவர் அங்கீகரித்தாரா நம்மை ஏற்றாரா என்று எதுவுமே தெரியாது. அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? உண்மையாகவே நம்பிக்கையுடன் கடவுளை அணுகினால் இனம் புரியாத பரவசம் உங்கள் மனதில் ஏற்படுவதை உணரலாம். அது இறைவன் அங்கே எதிர்வினையாற்றுவதால் ஏற்படுகின்ற மாற்றம் என அறியுங்கள். இதற்கு முன்பு வரை கல்லாகவோ போட்டோ வடிவிலோ தெரிந்தவன் இன்று அதற்குள் உயிர் ஓட்டத்துடன் இருப்பதை உணர முடியும். அந்த நிலையில்தான் அவன் மீது அன்பு ஏற்படும். அந்த அன்பானது வளர்ச்சியடைந்து பக்தியாகும். அவன் ஏற்கின்றானோ இல்லையோ, அவனுக்கு படையல் பிடிக்குமோ பிடிக்காதோ, அது பற்றி கவலைகள் நமக்கு தேவையில்லை. எனக்கு இது பிடிக்கும் என மாலைகள், பூக்கொத்துகள், பழம், பூஜைக்கு பொருட்கள் வாங்குகிறேன். அதை அவன் முன் பக்தியுடன் சமர்ப்பணம் செய்கின்றேன். இதற்கு என்ன அர்த்தம்? அவன் அவற்றை ஏற்கிறான். பரஸ்பரம் நானும் அவனும் நட்பு வட்டத்தில் வந்துவிட்டோம் என்பது. இவ்வளவுதானா எனில் இல்லை. அதை தாண்டி எனது செயல்களில், நடத்தைகளில் ஓர் ஒழுங்கு ஏற்படுவதை உணர முடியும். இதற்கு முன்பு வரை இருந்த எனக்கும் இப்பொழுதுள்ள எனக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுவரை நான் பார்த்த அனைத்தின் மீதுமே ஆசைப்பட்டேன், அடைய விரும்பினேன், பிறர் கையிலிருந்து பறிக்க முற்பட்டேன். கிடைத்தவை அனைத்தையும் நானே வைத்துக்கொள்ளவும் முற்பட்டேன். சுயநலமாயிருந்தேன். இப்பொழுதோ நான் மாறிவிட்டேன். இதயத்தில் எதன் மீதும் ஆசையில்லை. நானே அவற்றை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் வருவதில்லை. தேவைக்காக தேவையை தேடி செல்கின்றேனே தவிர தேவையை தாண்டிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள், நான் எல்லோருக்கும் வேண்டியவன் என்ற உணர்வு எனக்குள் தோன்றுகிறது. என்னைப் போலவே இவர்கள் மாற வேண்டும் என நினைத்து நான் அவர்களுக்காக உழைக்க முற்படுகின்றேன். இதுதான் பக்தி எனக்குள் உண்டாக்கும் பெரும் மாற்றம். இதனால்தான் இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என கூறுகிறார்கள். ஒருவன் பக்தனாகிவிட்ட பிறகு அவனுடைய எல்லா கஷ்டங்களும் விலகி விடுமா என்றால் அது சாத்தியமில்லை. இது கர்ம பூமி. நல்லவர் யாரோ அவரை சோதிக்கவே கஷ்டங்கள் அணிவகுத்து நிற்கும். தொல்லைகள் தொடர்ந்து வரும். நிம்மதியும் சுகமும் தொலைந்து போன பிள்ளை போல துக்கத்தை உண்டாக்கும். பக்தனாகாத போது முன்பு குறைவாக தெரிந்த பல துன்ப நிலைகள் பக்தனான பிறகு சோதனைகள் வடிவில் பெரிதாக பரவலாக நம்முடன் இருந்து நம்மை பாடாய்படுத்தும். இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், இதுவரை என்னை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நானே பொறுப்பு ஏற்றிருந்தேன். இனி எனக்குள் நான் இல்லை. எனக்கு நடக்கும் எதற்கும் என்னுடன் சம்மதமில்லை. அவை யாவும் அவனுடையவை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வீடு, பொருளாதாரம், உடல்நிலை, உறவுகள், வாழ்வு, தாழ்வு, தொழில் என எதுவாக இருந்தபோதும் இறைவனிடம் சமர்ப்பித்துவிட்டு மனம் சஞ்சலப்படாமல் இருக்க வேண்டும். எல்லா மனிதரும் ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் தடுமாறுகிறார்கள். பயமும் கவலையும் தம்மை ஆக்கிரமிக்கும் போது பயந்து விடுகிறார்கள். எதிர்மறையாக எது நடந்தாலும் தடுமாற்றம் அவர்களை தடுத்தாட்கொள்ளும். இதை சரி செய்யத்தான் அஞ்சேல் என்கிறான் அபயக்கரம் நீட்டி இறைவன். யாமிருக்க பயமேன் என்கிறான் முருகன். நான் இருக்க பயமேன் என்கிறான் சாயி. பயப்படாதே பயப்படாதே என்கிறது பைபிள். பகவத்கீதை முழுவதுமே பயத்தை, பதற்றம், தயக்கம், தடுமாற்றம் ஆகியவற்றை போக்கும் உபதேசமாகவே இருக்கிறது. எனவே பக்தனான பிறகு எந்த நிலையிலும் மனத்தளர்ச்சி அடையக்கூடாது. உன்னை எந்த நிலையிலும் பாவி, அடிமை எதுவும் செய்து முடியாதவன் என குறுக்கிக் கொள்ளாதே. உனக்காக பாபா இருக்கிறார். அவர் உன்னை காத்து அருள் புரிவார். ஓம் சாய்.